வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி ரொம்ப சத்தான எள்ளுருண்டை வந்து எப்படி நம்மளோட பாரம்பரியமான முறையில் ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் கருப்பு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்துக்களும் அதிகமாக இருக்கும். இனிப்புக்கு வந்து வெல்லம் அல்லது கருப்பட்டி, அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரைன்னா நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இந்த மாதிரி வெல்லம் அல்லது கருப்பட்டினா நம்ம இந்த மாதிரி ஒரு கேரட் துருவியில் அந்த பெரிய இதில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கணும். கருப்பட்டி அல்லது வெல்லம் ரெண்டுமே வந்து ஈஸியாகவே துருவ வரும், நல்ல பொலன்னு கட்டி இல்லாமல் வரும். எள்ளு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவு வந்து துருவன வெல்லம் அல்லது துருவன கருப்பட்டி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால நான் அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக துருவன கருப்பட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எள்ளை வந்து வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து எள்ளை மொத்தமாக போடாமல் பாதி பாதியாக போட்டுக்கலாம். நான் முதல்ல ஒரு பாதி போடுறேன். அந்த எள்ளு போடுறதுக்கு முன்னாடி அந்த பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் எள்ளு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அடுப்பை வந்து நம்ம மிதமான தீயில் வச்சுக்கணும். எள்ளு நல்லா பொரிஞ்சு ஒரு வாசம் வரும். அந்த மாதிரி வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து எள்ளை எடுத்துடணும். எள்ளு வந்து சைஸில் சின்னது அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா கருகிரும், அப்புறம் அந்த உருண்டை வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்ததுனால இதை எடுத்துட்டு இதே மாதிரி மீதி பாதியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கினதுனால இதில் வந்து கல் எதுவும் இருக்காது. இதே எள்ளை வந்து நம்ம லூஸாக வாங்கினோம் அப்படின்னா நம்ம அரிசி களையிற மாதிரி எள்ளை தண்ணியில் போட்டு கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா களைஞ்செடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 100 கிராம் எள்ளையும் வறுத்தாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கணும். ஏலக்காய் தோலோடு போட்டோம்னா அந்த தோல் அறப்படாது, அதனால் அந்த தோலை எடுத்துகிட்டு விதைகளை மட்டும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது. முதல்ல மிக்சியில் வந்து இதை வந்து ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எள்ளு அரைச்சோம்னா தான் எள்ளு வந்து நல்லா அரைப்படும். இப்போ எள்ளு வந்து அரைப்பட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருப்பட்டி அல்லது வெல்லம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கரண்டினால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு 2 சுற்றி விடணும். எள்ளோட வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றினோம்னாவே அந்த ஹீட்டில் வந்து அது நல்லா இலகி வர ஆரம்பிச்சிரும். நம்ம இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. இப்போ அரைச்சி வச்ச எள்ளை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கை விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கை ஹீட்லேயே அது இன்னும் நல்லா இழக ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டை அப்படின்னா 100 கிராம் எள்ளுக்கு வந்து ஒரு 10 உருண்டை அளவுக்கு வரும். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதனால இந்த உருண்டையை வந்து நம்ம அதிக நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் இந்த எள்ளுருண்டை. இதை வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு ஸ்டஃப்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எள்ளுருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.